இன்றைய தியானம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஒரு அருமையான வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்கிறார். ஆம், என கண்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்கை, அவருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைப்போமானால் நிச்சயமாய் ஒரு நாளும் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இதே சங்கீதம் 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஆம், எனக்கு மாந்தவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். நாள் முழுவதும் அதுதான் என்னுடைய தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே சங்கீதம் 1:2 கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அல்லவா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கணும். நீங்களும் நானும் பாக்கியவதியாய் மாற வேண்டுமா? மிகவும் எளிதாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்கணும். வேற எதையோ நம்ம மணிக்கணக்காக வாசிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் நீங்களும் நானும் பிரியமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று. சங்கீதம் 37:31 சங்கீதக்காரன் எழுதுகிறான், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் பிரியமானே, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று தாவீது எழுதுகிறார். நீங்களும் நானும் தேவன் அருளிய வேதத்தை இருதயத்திலே சுமந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்முடைய நடைகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு நடப்போம் பிரியமானவர்களே. 40 சங்கீதம் 8 தாவீது எழுதுகிறார், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்கிறார். உங்க உள்ளத்துல என்ன இருக்கு பிரியமானவர்களே? கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? கர்த்தருடைய வாக்கு இருக்கா? கர்த்தருடைய சாட்சி பிரமாணம் இருக்கா? கர்த்தருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகள் இருக்கா? அவருக்கு விரோதமாய் ஒரு நாளும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எழும்பாதபடிக்கு அவருடைய வாக்கை இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய நடைகள் பிசகாது பிரியமானவர்களே. எரேமியா சொல்லும் பொழுது, எரேமியாவின் புத்தகம் 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் எரேமியா சொல்லுகிறான், அவைகளை நான் உட்கொண்டேன் என்று. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்ளுகிறோம், புசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். இரவும் பகலும் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் செலவிடுகிறோம் பிரியமானவர்களே. அவைகளை நான் உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறார். உங்கள் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எதில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்களா? அப்படியானா நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே 119 சங்கீதம் 11 அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்கை உங்கள் இருதயத்தில் வைக்கும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு சொல்றாரு. நம்ம இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் இருக்கணும். அது இருக்குமானால்
நிச்சயமாய் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தயவு செய்து கர்த்தாவே, உம்முடைய வாக்கை எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். தேவன் அருளிய வேதம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். எங்கள் நடைகளில் ஒன்றாக பிசகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் அதை தியானிக்கிற ஒரு மனுஷியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நினைவாலும் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் எங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி ஸ்தோத்தரிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.